நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த ட்ராப் டியூட்டி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ட்ராப் டியூட்டியில் நம்மளுக்கு இருக்க கஷ்டத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் லாபத்தை சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச லாபம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நைட்டு வந்து 11 நான் பிக்கப் எடுத்தேன் தாம்பரத்தில் முடிச்சூரில் பிக்கப் எடுத்து வடபழனியில் ட்ராப்பு. அதுக்கு பேசுனது வந்து 800 பேசணும். 800 டேரிஃபில் வந்து எனக்கு ஆட்டோ ஃபேர், பஸ் ஃபேர், இதெல்லாம் ரேப்பிடோ ஃபேர் இதெல்லாம் போக எனக்கு கையில் நின்றுது 600 நின்றுது. 200 எனக்கு லெஸ் ஆகிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வரத்துக்கு 2 ஆகிடுச்சு. 11லேருந்து 12, 1, 2, 3 ஹார்ஸ்க்கு வந்து 600 கிடச்சிது. இது கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. 600 கிடச்சதால நம்மளுக்கு லாபம் தான். இதுவே இப்போ ஒரு டியூட்டி எடுத்தேன், அதே சேம் ட்ராப் டியூட்டி தான். அந்த ட்ராப் டியூட்டியில் என்னென்னா, ஈவினிங் 6 எடுத்தேன். 6 எடுத்துகிட்டு ரெடில்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு நான் பஸ்ஸில் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸுக்கு எனக்கு 45 ருபீஸ் ஆயிடுச்சு. ரெடில்ஸ் டு பெருங்களத்தூரில் இருந்து தாம்பரத்துக்கு ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கத்துக்கு ஒரு பஸ்ஸு. ஸோ தாம்பரத்துலேருந்து ஒரு 13, பெரும்பாக்கத்துக்கு ஒரு 21. அங்கேருந்து ஒரு ரேப்பிடோ போட்டு நான் பைக் எடுக்க போனேன். ஏன்னா பைக் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே ட்ராப் டியூட்டி வந்து இமிடியேட்டாக தான் கேட்பாங்க. ஸோ நான் போயிட்டு ரேப்பிடோ ஒரு 45 ருபீஸு. ஸோ எனக்கு டோட்டலாக ஒரு 150 வரைக்கும் ஃபேருக்கே போயிடுச்சு. பஸ் ஃபேரு, ரேப்பிடோ ஃபேரு, ஆட்டோ ஃபேரு இதுக்கே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தனை மணிக்கு எடுத்தேன்னா, ஈவினிங் 6 எடுத்தது. 8 போயிட்டு ரெடில்ஸில் ட்ராப் பண்ணேன் டிராஃபிக்கில். ஓகேங்களா? 8 ட்ராப் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து நைட்டு 11:30 ஆயிடுச்சு. அப்போது 6, 7, 8, 9, 10, 11 டோட்டலாக 5 ஹார்ஸ் வச்சு நம்ம 5 ஹார்ஸ் லோக்கலில் ஓட்டியிருந்தா, அதே 10 மேலே போனால் நைட் ஃபேர் ஒரு 100 ப்ளஸ் அவுட் ஆஃப் சிட்டிக்கு ஒரு 100, டேரிஃப் ஒரு 500, 700 வந்திருக்கும். நான் எடுத்ததுக்கு எனக்கு ஃபிக்ஸடாக சொன்னது 650 தான் சொன்னாங்க. இது மாதிரி டிஃப்ரென்ஸுகளும் இருக்கும். நம்ம வாய்ஸை முழுசாக கேட்டுட்டு தான் டியூட்டி எடுக்கணும். ஓகேங்களா? நான் எடுத்தது வந்து பெரிய தப்புன்னு நான் இப்போ யோசித்தேன். ஏன்னா நம்ம வாய்ஸ் கேட்காம அர்ஜென்ட்டில் எடுத்துகிறோம். என்னோடய கஷ்டத்துக்கு எடுத்துட்டேன். ஸோ அதை நான் குறை சொல்ல விரும்பல. இது மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் டியூட்டி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. நைட்டில் வந்து நாங்கள் 10 போனாவே 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அவுட் ஆஃப் சிட்டிக்கு 100 ருபீஸ். நான் ரவுண்ட் ட்ரிப்புனால் எனக்கு எப்படியும் 1100 வரைக்கும் வந்திருக்கும். அது எல்லாமே எனக்கு வேஸ்ட் தான். ஸோ எனக்கு தூக்கமும் போச்சு, டைமிங்கும் வேஸ்ட்டு, பைசாவும். இதில் கமிஷன் வேறு கொடுக்கணும். 10% கமிஷன் 63 ருபீஸ். ஸோ என் கையில் வந்தது வெறும் 400 தான். 400க்கு நான் 5 ஹார்ஸ் வேலை பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு சில டியூட்டியும் வரும். அது கொஞ்சம் பார்த்து எடுங்க. என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்மார்ட்டாக எடுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய குரூப் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்படி டியூட்டி எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரைடேஸில் வந்து கம்பல்சரி நிறைய ட்ராப் டியூட்டி வரும். அப்போ எடுக்கும்போது கொஞ்சம் டேரிஃப் பார்த்து எடுங்க. கொஞ்சம் நான் பண்ண தப்பை திரும்பி பண்ணிடாதீங்க. வாழ்வோம், வாழ வைப்போம் அனைவரையும். கோச்சிக்காமல் ஒரே ஒரு ஹெல்ப்பு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ எடிட் பண்ணி அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அது வியூஸ் போகணும், நிறைய இருக்குது. இது என்னோடய 10th வீடியோ. ஸோ எனக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.